ஹாய்! இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாமா? மிளகு பொங்கல் தான். இன்னைக்கு ஆடி பௌர்ணமி. கோயிலுக்கு பிரசாதம் தான் செய்ய போகிறேன். ஒரு 1½ கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ சிறுபருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி, 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, சீரகம், மிளகு, இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன். நெய், அரிசியை 1/2 hour ஊற வச்சுருக்கேன். பச்சை அரிசி அது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பயுமே பொங்கலுக்கு சிறுபருப்பை வறுத்துட்டு செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, தீயக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இப்போ அரிசியை போட்டுட்டேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்த சிறுபருப்பையும் போட்டுடலாம். இப்போ இந்த கப் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்தேன். இதில் 2½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ 1/2 கப்பு ஊற்றிட்டேன். இப்போ 2 கப் ஊற்றுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். எப்பயுமே உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது, கம்மியாக கூட சாப்பிட்டுடலாம். இப்போ நெய் 2 ஸ்பூன் விட்டுறேன். நாங்கள் எப்பயுமே கோயிலுக்கு பிரசாதம் செய்கிறது தான், அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். இப்போ ஒரு 2 விசில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மிளகையும் சீரகையும் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம மிளகு முழுசாக போட்டோம்னா எல்லாருமே அதை எடுத்து போட்டுடுவாங்க. யாரும் அந்த மிளகை சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கும் அந்த மிளகு நம்ம ஊட்ட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா சாப்பிட்டுடலாம். ஏன்னா மிளகு ரொம்ப நல்லது. அதனால் நான் எப்பயுமே பொங்கலுக்கு அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன். மிளகை விட சீரகம் அதிகமாக போடணும். ஒரு 3½ ஸ்பூன் போடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். சீரகமும் அரையாத மாதிரியே இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுடைய பொங்கல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிடுறேன். இன்றைக்கி பிரசாதெல்லாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போகிறேன். இன்றைக்கி வாங்க, எங்கள் ஊர் செல்லி அம்மனை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பௌர்ணமி ஊஞ்சல் வைப்பாங்க. இன்றைக்கி ஆடி பௌர்ணமி, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ அரைச்ச மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிடுறேன். முந்திரியும் ஆட் பண்ணிடுறேன். தட்டி வச்ச இஞ்சியும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இன்றைக்கி ஆடி பௌர்ணமி, அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆடி கிருத்திகை வருது. அந்த வீடியோவை நாங்கள் காவடி எடுத்துகிட்டு திருத்தணிக்கு போவோம். உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். மிளகு பொங்கலுக்கே பெருங்காயம்தான் முக்கியமானது. வாசனை இப்போயே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மிளகு பொங்கலில் தாளிப்பு கொட்டி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் கோயிலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாக்ஸில். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோயிலுக்கு போகலாம் வாங்க. பார்த்தீங்களா, அழகாக கோலம் போட்டிருக்காங்க. யாரும் போடல, நான் தான் போட்டேன். இதுதான் நம்ம ஊர் செல்லியம்மன், காட்டாங்குளத்தூர் செல்லியம்மன். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாமியை. பார்த்தீங்களா, ஊஞ்சல் ஆட்டிகிட்ருக்காங்க எல்லாருமே. அழகாக உட்காந்துருக்காங்க. நல்லா பச்சை கலர் புடவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. ஜடெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வரிசைலாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இவங்க தான் இந்த ஊரோட அழகு தேவதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.